வணக்கம். ரூபவாயினின் பிரதான செய்தி அறிக்கை. நான் ராதிகா வில்சன். நான் கிருஷ்ணா தேகாதர். வெற்றி பெற்ற சுதந்திரத்தை நாட்டுக்கு இல்லாமல் செய்வதற்கு ஒருபோதும் இடமளிக்கப்பட மாட்டாது என ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு எதிராக ஜெனீவாவில் கொண்டுவரப்பட உள்ள குற்றச்சாட்டுகள் சமாதானத்தை விரும்பாதவர்களின் முயற்சியாகும். சுதந்திரத்தை அனுபவிக்கும் வடபகுதி மக்களை கேடயங்களாக பாவிப்பதற்கும் சில வெளிநாட்டு சக்திகள் செயற்பட்டு வருவதாக ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். 66வது சுதந்திர தின வைபவத்தில் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையில் ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். அப்பே சீதாவக ராஜசிங்கங்கே வெளியாட்களை விட இலங்கையில் பிறந்த, இலங்கையில் வாழ்கின்ற, இறந்தபின் இலங்கையில் நல்லடக்கம் செய்ய போகும் எமக்கு நாட்டின் சமாதானத்தையும் ஐக்கியத்தையும் பாதுகாக்கும் தேவை உள்ளது. எனது நாட்டு மக்களுக்கும் இந்நாட்டில் சுதந்திரமாக வாழ்வதற்கு உரிமை இருக்க வேண்டும். பிரிவினைக்காக அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் பெற்றுக் கொடுக்கும் தகவல்களை கொண்டு இலங்கைக்கு எதிராக யுத்த குற்றங்களை சுமத்துவது பெரும் குற்றமாகும். பயங்கரவாதத்தை ஒழித்து 4 ஆண்டுகளுக்குள் இத்தகைய மறுசீரமைப்பு செயற்பாடுகளை முன்கொண்டு சென்ற நாடு உலகில் இருக்கின்றதா? அன்று வடபகுதி மக்களின் மனித உரிமைகளை பறித்த போது அதனை மக்களுக்கு பெற்றுக் கொடுக்க எவரும் முன்வரவில்லை. நாம் வேகமாக யுத்தத்தில் இருந்து சமாதானத்திற்கு செல்கின்றோம். செயல் திறமையற்ற நிலையில் இருந்து செயல் திறமை மிக்க நிலைக்கு செல்கின்றோம். அசுத்தத்தில் இருந்து சுத்தத்திற்கும், வளர்ச்சியற்ற நிலையில் இருந்து அபிவிருத்திக்கும், அடிமைத்தனத்தில் இருந்து சுதந்திரத்துக்கும் செல்கின்றோம். அன்று வடபகுதி மக்களின் மனித உரிமைகளை பறித்தபோது அவற்றை மக்களுக்கு பெற்றுக் கொடுக்க எவரும் முன்வரவில்லை. முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவர் அமிர்தலிங்கத்தை கொலை செய்யும் போதும் சாம் தம்பிமுத்து, லக்ஷ்மண் கதிர்காமர் போன்றோர் மட்டுமின்றி இந்தியாவின் ராஜீவ் காந்தியை கொண்ட போதும் எவரும் மனித உரிமைகள் பற்றி நினைவுபடுத்தவும் இல்லை. 2009ஆம் ஆண்டில் நாம் பயங்கரவாதத்தை ஒழித்திருக்காவிட்டால் இன்று வடபகுதி பிள்ளைகளுக்கு இவ்வாறு பாடசாலை செல்ல பல்கலைக்கழகங்களில் அனுமதி பெற கிடைக்குமா? இல்லை. இன்று வடபகுதி மக்கள் எத்தகைய சுதந்திரத்தை எல்லாம் அனுபவிக்கிறார்கள். 2009ஆம் ஆண்டு மே 19ஆம் தேதிக்கு பின்னர் 3 தசாப்தத்தின் துன்பங்கள் முடிவுற்றன. 2009ஆம் ஆண்டுக்கு பின்னர் எந்தவித குண்டும் வெடிக்கவில்லை. අමීරි අත්දැකීම් ලියන්න ඕන වැල්ලේ. හොඳ යහපත් අත්දැකීම් ගල්වල කොටන්න ඕන. වැල්ලේ ලියන ඒවා තලපහරට මැකිලා යාවේ. කලේ කොටනදී සදහටම පවතී. கடலோர மண்ணில் எழுது வேண்டும் நல்ல அனுபவம். கல்லில் போரிக்க வேண்டும். அப்படித்தான் பழக வேண்டும். அதுதான் முக்கியம். கடலோர மண்ணில் எழுதியது மறையும், ஆனால் கல்லில் பொறித்தது ஒரு நாளும் மறையாது. சதா காலம் அப்படியே இருக்கும். நாம் ஏனைய நாடுகள் எதிர்நோக்கும் சவால்களை விடவும் பாதிப்பு கூடிய மிலேச்சத்தனமான சவாலை எதிர்நோக்கினோம். நாம் சாதாரண மக்களின் உயிரை பாதுகாப்பதை முதல் பொறுப்பாக கொள்ளுமாறு முப்படையினருக்கு உத்தரவிட்டிருந்தோம். எந்த நிலையிலும் அச்சம் கொண்டு நாம் வெற்றி பெற்ற சுதந்திரத்தை நாட்டுக்கு இல்லாமல் செய்வதற்கு நாம் தயாரில்லை என்பதை தெளிவாக கூறுகின்றேன். අපි දිනාගත්ත නිදහස රටට අහිම කරන්න අපි සූදානම් නැහැ කියන එක අපි පැහැදිලිව කියනවා. இலங்கையின் 66வது சுதந்திர தின விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. உலகம் முழுவதும் தாய்நாட்டை வெற்றி பெற செய்வதற்கு ஒன்று கூடுவோம் என்ற துணைப்பொருளில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. பிரதான நிகழ்வு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையில் கேகாலையில் நடைபெற்றது.
ජනාධිපතිතුමා පිළිගනු ලැබුවේ අග්‍රාමාත්‍ය දිමුජා பிரதம மந்திரி டி.எம். ஜெயரத்ன, பொது நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சர் டபிள்யூ.டி.ஜே. செனவிரத்ன ஆகியோர் ஜனாதிபதியை வரவேற்றனர். ජාතික ධජය එසවීමෙන් පසු උත්සවය ආරම්භ කෙරිණි. தேசிய கொடி உயர்த்தப்பட்டு நிகழ்வு ஆரம்பமானது. කෑගල්ල දිස්ත්‍රික්කයේ පාසල් රැසක கேகாலை மாவட்டத்தின் பல பாடசாலை சேர்ந்த மாணவிகள் தேசிய கீதம் இசைத்தார்கள். මව්බිමේ ඒකීය භාව தாய்நாட்டின் ஒருமைப்பாட்டிற்காக உயிர்நீத்த இளைஞர்களை நினைவுகூரும் முகமாக ஒரு நிமிட மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதனையடுத்து மரியாதை அணிவகுப்பு இடம்பெற்றது. முப்படையினர், போலீசார் மற்றும் சிவில் பாதுகாப்பு படையை சேர்ந்த 153 அதிகாரிகள் இதில் கலந்து கொண்டார்கள். படை வீரர்கள் 2433 பேரும் இதில் பங்கேற்றார்கள். ත්‍රිවිධ හමුදාව පොලිසිය සහ සිවිල් ආරක්ෂක බලකාය නියෝජනය කරමින් නිලධාරීහු 153 දෙනෙක්ද සෙසු නිලයන්හි 2433 දෙනෙක්ද මීට එක්ව සිටියහ. யுத හමුදාවේ ජනාධිපති වර්ණලාභී போலீஸ் சேவைக்கு வடமாகாணத்திலிருந்து தெரிவு செய்யப்பட்ட தமிழ் போலீஸ் உத்தியோகத்தர்கள் 33 பேரும் இம்முறை மரியாதை அணிவகுப்பில் பங்கேற்றனர். පොලිස් සේවයට උතුරු පළාතෙන් බදවා ගැනුණු දෙමළ සමාජිකයන් 33 දෙනෙකුද මෙවර ආචාර පෙළ පාළියට එක් කර තිබීම විශේෂත්වයකි. பிரதேஷ் பாசல் ரசக கேகாலை பிரதேசத்தை சேர்ந்த பல பாடசாலையை சேர்ந்த மாணவர்கள் மற்றும் கலாசார நிலையங்களில் இளைஞர் யுவதிகள் கலந்து கொண்ட நிகழ்வுகளும் இடம்பெற்றன. அறுபத்தி ஆறாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு கேகாலையில் சர்வமத வழிபாடுகள் இடம்பெற்றன. கேகாலை வாவலதெனிய மஹிந்தோதய பிரிவினா விகாரையில் பௌத்த மத வழிபாடுகள் இடம்பெற்றன. அமைச்சர் ஜெகத் பாலசூரிய, சப்ரகமோ மாகாண ஆளுநர் டபிள்யூ.ஜே.எம். லோகுபண்டாரா ஆகியோர் இதில் கலந்து கொண்டார்கள். අමාත්‍ය ආචාර්ය ජගත් බාලසූරිය සබරගමු පළාත් ආණ්ඩුකාර විජයමු ලොකුබණ්ඩාරන මහතුරුද මේ අවස්ථාවට සහභාගී වූහ. கத்தோலிக்க மத ஆராதனைகள் கேகாலை சென்ட் மேரிஸ் தேவாலயத்தில் இடம்பெற்றன. அமைச்சர் மில்ராய் பெர்னாண்டோ உட்பட பலர் இதில் கலந்து கொண்டார்கள். මහතා ඇතුළු පිරිසක් මීට එක් වූහ. கேகாலை மஹிடின் ஜுமா பள்ளிவாசலில் இஸ்லாமிய மத நிகழ்வுகள் இடம்பெற்றன. கிழக்கு மாகாண முதலமைச்சர் நஜீப் அப்துல் மஜித், பாராளுமன்ற உறுப்பினர் ஏ.எச்.எம். அஸ்வர் ஆகியோர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டார்கள். இந்து மத வழிபாடுகள் கேகாலை ஸ்ரீ கதிர்வேலாயுத ஆலயத்தில் இடம்பெற்றன. சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாட்டின் பல பகுதிகளிலும் சமய நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன. ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமைத்துவ சபையின் தலைவர் கரு ஜெயசூரியவும் இதில் கலந்து கொண்டார். ஜெனீவா பிரேரணைக்கு எதிராக 1 லட்சம் கையெழுத்து வாங்கும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. சுதந்திர தினத்தை முன்னிட்டு இந்த நடவடிக்கை ஆரம்பமானது.
இலங்கைக்கு எதிரான இந்த பிரேரணைக்கு ஆட்சேபனை தெரிவித்து 1 லட்சம் கையெழுத்துக்கள் பெறப்பட்டு ஜெனீவாவிற்கு அனுப்பப்பட இருப்பதாக அருணநல முன்னணியின் தலைவர் டாக்டர் KR கிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இதற்கான நடவடிக்கைகள் இன்று வெல்லம்பிட்டியில் ஆரம்பிக்கப்பட்டன. இதேவேளை மருத்துவ சிகிச்சை முகாம் ஒன்றும் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. அருணநல முன்னணியின் தலைவர் டாக்டர் KR கிருஷ்ணன் கருத்து வெளியிடுகையில், சுதந்திர தினத்தை முன்னிட்டு 1233 சிறை கைதிகள் விடுவிக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை புனர்வாழ்வு மறுசீரமைப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ வழங்கிய விசேட மன்னிப்பை அடுத்து இவர்கள் விடுவிக்கப்பட்டுள்ளனர். இதற்கான நிகழ்வு வெலிக்கடை சிறைச்சாலை மைதானத்தில் இன்று இடம்பெற்றது. சிறிய குற்றங்களுக்காக தண்டனை பெற்றவர்கள் இவ்வாறு விடுவிக்கப்பட்டனர். சமய நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றன. அமைச்சர் சந்திரஸ்ரீ கஜதீர உட்பட அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டார்கள். சுதந்திர தினத்தை முன்னிட்டு யாழ் சிறைச்சாலையில் 9 கைதிகள் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஜனாதிபதி அறிவித்துள்ள பொது மன்னிப்பின் பேரில் 8 ஆண் கைதிகளுக்கும் 1 பெண் கைதிக்கும் பொது மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாட்டிற்காக மரியாதை வேட்டுகளை தீர்க்கும் நிகழ்வு கொழும்பு காலி முகத்திடலில் இன்று நடைபெற்றது. கடற்படையினர் 1948ஆம் ஆண்டு தொடக்கம் இந்த சம்பிரதாயத்தை பின்பற்றி வருகின்றனர். இன்று நண்பகல் 12 மணிக்கு நாட்டிற்காக 25 மரியாதை வேட்டுகள் தீர்க்கப்பட்டன. இலங்கையின் 66வது சுதந்திர தின வைபவங்கள் நாடு முழுவதும் மிகவும் விமரிசையாக கொண்டாடப்பட்டுள்ளன. யாழ் மாவட்ட செயலகத்தின் நிகழ்வு அரசு அதிபர் சுந்தரம் அரிமனகம் தலைமையில் இடம்பெற்றது. வவுனியா மாவட்ட சுதந்திர தின நிகழ்வுகள் வவுனியா நகர சபையில் இடம்பெற்றன. மன்னார் மாவட்ட செயலகத்தில் அரசாங்க அதிபர் MYS தேசப்பிரிய தேசிய கொடி ஏற்றி வைத்தார். முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபர் N வேதநாயகன் தலைமையில் முல்லைத்தீவு மாவட்ட சுதந்திர தின வைபவங்கள் இடம்பெற்றன. நுவரெலியா மாவட்டத்தின் பிரதான சுதந்திர தின நிகழ்வு அமைச்சர் ஆர்மன் தொண்டமான் தலைமையில் இடம்பெற்றது. மலையகத்தின் பல பகுதிகளிலும் தேசிய சுதந்திர தினத்தை முன்னிட்டு சமய ஸ்தலங்களில் விசேட வழிபாடுகள் இடம்பெற்றதுடன் பெருந்தோட்ட பகுதியில் தேசிய கொடி ஏற்றி வைக்கப்பட்டு நிகழ்வுகளும் இடம்பெற்றன. சம்மாந்துறையில் சுதந்திர தினத்தை முன்னிட்டு பிரதேச சபை தவிசாளர் AM நௌசாத் மற்றும் கிழக்கு மாகாண அமைச்சர் MA மன்சூர் ஆகியோர் பங்கு பெற்ற நிகழ்வுகள் இடம்பெற்றன. சம்மாந்துறை பிரதேச செயலகத்திலும் நிகழ்வுகள் நடைபெற்றன. அம்பாறை மாவட்டத்தில் அட்டாளச்சேனை தேசிய கல்வியல் கல்லூரியின் பீடாதிபதி நவாஸ் தலைமையில்
சுதந்திர தின வைபவங்கள் இடம்பெற்றன. சாய்ந்தமருதில் பிரதேச செயலகத்தில் சுதந்திர தின வைபவம் இடம்பெற்றதுடன் பல சமூக நிகழ்வுகளும் நடைபெற்றன. அக்கரைப்பற்று பிரதேச சபை ஏற்பாடு செய்த சுதந்திர தின வைபவம் பிரதேச செயலாளர் தலைமையில் இடம்பெற்றது. நாவிதன்படி பிரதேச செயலகத்திலும் சுதந்திர தின வைபவங்கள் நடைபெற்றன. ஒலுவில் தென்கிழக்கு பல்கலைக்கழகம் ஏற்பாடு செய்த சுதந்திர தின வைபவம் பல்கலைக்கழக வளாகத்தில் விமரிசையாக நடைபெற்றது. மட்டக்களப்பு காத்தாங்குடி பிரதேசத்திலும் சுதந்திர தின வைபவங்கள் விமரிசையாக நடைபெற்றன. ஏறாவூரில் நகரசபை தவிசாளர் அலிசாஹிர் மௌலானா தலைமையில் வைபவங்கள் இடம்பெற்றதுடன் கிழக்கு பல்கலைக்கழக நிகழ்வுகள் துணைவேந்தர் தலைமை நடைபெற்றது. வாழைச்சேனை பிரதேச செயலகத்தின் அனுசரணையுடன் செம்மனோடி கிராமத்தில் சுதந்திர தின வைபவங்கள் இடம்பெற்றன. புத்தளத்திலும் சுதந்திர தின நிகழ்வுகள் சிறப்பான முறையில் இடம்பெற்றன. நகரசபை தலைவர் கே ஏ பாயிஸ் தேசிய கொடி ஏற்றி வைத்தார். குருநாகல் வடமேல் மாகாண சபை முன்னிலையில் சுதந்திர தின விழா மிக விமரிசையான முறையில் இடம்பெற்றது. திருவண்ணாமலை மாவட்டத்தின் பிரதான சுதந்திர தின நிகழ்வு அரசாங்க அதிபர் TTRD சில்வா தலைமையில் நடைபெற்றது. சீனங்குடா போலீஸ் நிலையத்திலும் சுதந்திர தின நிகழ்வுகள் இடம்பெற்றன. கிண்ணியா பிரதேச செயலக பிரிவிலும் சுதந்திர தின நிகழ்வுகள் இடம்பெற்றன. கொழும்பிலும் சுதந்திர தின நிகழ்வுகள் சிறப்பான முறையில் இடம்பெற்றன. சுதந்திர தின சதுக்கத்தில் உள்ள DS சென்னாக்காவின் உருவச்சிலைக்கு அருகாமையிலும் சுதந்திர தின நிகழ்வுகள் இடம்பெற்றன. மாநகர முதல்வர் AJ முசமில் உட்பட பலர் இதில் கலந்து கொண்டனர். வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்களும் சுதந்திர தினத்தை கொண்டாடியுள்ளார்கள். லண்டனில் உள்ள இலங்கை உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தில் இலங்கையின் சுதந்திர தின நிகழ்வுகள் இடம்பெற்றன. தூதரக அதிகாரிகள் இதில் கலந்து கொண்டார்கள். கலாசார நிகழ்வுகளும் இங்கு இடம்பெற்றன. இந்தியாவில் உள்ள இலங்கையர்களும் சுதந்திர தினத்தை கொண்டாடியுள்ளனர். சுரஜ்குந்த் மேளா 2014 சர்வதேச கைப்பணி கண்காட்சியில் கலந்து கொண்டுள்ள இலங்கையர்கள் இதில் கலந்து கொண்டனர். அமைச்சர் HM ஃபௌசி, பாராளுமன்ற உறுப்பினர் மாலினி பொன்சேகா உள்ளிட்ட தூதரக அதிகாரிகள் இதில் கலந்து கொண்டார்கள். மேற்குலக நாடுகள் தம்மீது சுமத்தப்பட்டுள்ள மனித உரிமைகள், யுத்த குற்ற முறைப்பாடுகள் தொடர்பான தொந்தரவுகளை வேறு திசையில் திருப்பும் நோக்குடன் இலங்கை மீது குற்றம் சுமத்துவாக கலாநிதி நிஹால் ஹென்றி குரூப் தெரிவித்துள்ளார். அவர் ஆஸ்திரேலியாவில் முன்னாள் பல்கலைக்கழக விரிவுரையாளர். சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் அமெரிக்காவும் பிரிட்டனும் மேற்கொண்ட உறுதியான யுத்த குற்றங்கள் தொடர்பான விசாரணை நடத்துவதில் தவறியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கலாநிதி நிஹால் ஹென்றி குரூப் ஆஸ்திரேலியா விக்டோரியா பல்கலைக்கழகத்தில் அரசியல் விஞ்ஞானம் தொடர்பாக கலாநிதி பட்டம் பெற்றார். அவர் சர்வதேச சட்டங்கள் தொடர்பான அறிஞர் ஆவார். மேற்குலக நாடுகள் மேற்கொண்ட யுத்த குற்றங்கள், மனித உரிமைகள் தொடர்பான உறுதியான ஆதாரங்கள் உள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பிரிட்டன், அமெரிக்கா போன்ற செல்வாக்கு மிக்க நாடுகள் மேற்கொண்ட யுத்த குற்றங்கள், மனித உரிமை மீறல் தொடர்பாக விசாரிப்பதற்கு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் தவறிவிட்டது என்பதே புத்திஜீவிகளின் கருத்தாகும். அந்த நாடுகள் யுத்த குற்றங்களை மேற்கொண்டதற்கான மிகவும் தெளிவான ஆதாரங்கள் உள்ளடக்கிய அறிக்கை மனித உரிமைகள் தொடர்பான ஐரோப்பிய ஆணைக்குழு ICCக்கு சமர்ப்பித்தது. இது தொடர்பான நீதியான பக்கச்சார்பற்ற விசாரணை நடத்துமாறு ஐரோப்பிய சங்கம் ICCக்கு சவால் விடுக்கின்றது. அப்போது சிறிய நாடுகள் தொடர்பாக விசாரணைகளை
மேற்கொள்ளலாம். இலங்கை போன்ற ஒரு நாட்டை எடுத்துக்கொண்டால் அத்தகைய ஒரு குற்றச்சாட்டுகள் நடைபெற்றதாக எந்த நிறுவனமும் அறிக்கை செய்யவில்லை. மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக அவர்கள் மீது தொடுக்கப்பட்டுள்ள விடயங்களை வேறு திசையில் திருப்பும் நோக்குடன் எம்மை போன்ற சிறிய நாடுகளுக்கு எதிராக விசாரணை நடத்துமாறு ஐசிசிக்கு அழுத்தம் கொடுப்பதே அவர்களின் நோக்கமாகும். மாகாண சபை தேர்தலுக்கான வேட்பு மனுக்களை தாக்கல் செய்யும் நடவடிக்கைகள் எதிர்வரும் 6ஆம் தேதி நண்பகல் 12 மணியுடன் நிறைவடையும். சுயேட்சை குழுக்களுக்கான கட்டுப்பணம் செலுத்தும் நடவடிக்கைகள் இன்று நண்பகல் 12 மணியுடன் நிறைவடைந்தது. பிரதான கட்சிகள் சிலவும் சுயேட்சை குழுக்கள் சிலவும் நாளை வேட்பு மனுக்களை தாக்கல் செய்யும். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் வேட்பு மனுக்களுக்கான பட்டியலில் வேட்பாளர்களின் கையெழுத்தை வாங்குவது இன்று காலை நிறைவு பெற்றது. காலி மாவட்டத்திற்கான வேட்புமனு நாளை தாக்கல் செய்யப்படும். கொழும்பு மாவட்ட ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் தலைவராக முன்னாள் மாகாண சபை அமைச்சர் உதயகாமன்பில நியமிக்கப்பட்டுள்ளார். கம்பஹா மாவட்ட குழு தலைவராக முன்னாள் முதலமைச்சர் பிரசன்ன ரணதுங்க செயற்படுவார். களுத்துறை மாவட்ட தலைமைத்துவம் முன்னாள் மாகாண சபை அமைச்சர் ஜகத் அங்கடவுக்கு வழங்கப்பட்டுள்ளது. காலி மாவட்டத்தின் தலைமைத்துவம் முன்னாள் முதலமைச்சர் ஷான் விஜயலாடி சில்வாவுக்கு கிடைத்துள்ளது. முன்னாள் மாகாண சபை அமைச்சர் சந்திம ராசபுத்திர மாத்தறை மாவட்ட ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு தலைவராக செயற்படுவார். ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திற்கு ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் தலைவராக தென் மாகாண சபையின் முன்னாள் தவிசாளர் சோமவன்ச கோதாகோட நியமிக்கப்பட்டுள்ளார். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் சார்பாக இம்முறை இளம் உறுப்பினர்கள் பலர் போட்டியிட இருப்பதாக அமைச்சர் டலஸ் அழகப்பெரும குறிப்பிட்டார். ஜனாதிபதி இதற்கான ஆலோசனைகளை வழங்கியதாக அவர் தெரிவித்தார். சட்டத்தரணிகள் 18 பேர், பொறியியலாளர்கள் 4 பேர், 2 மருத்துவர்கள், கலைஞர்கள் 7 பேர், பாடசாலை அதிபர்கள், கல்வி பணிப்பாளர்கள், ஆசிரியர்கள் மற்றும் ஊடகவியலாளர் ஒருவரும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் சார்பாக போட்டியிடுவதாக அமைச்சர் டலஸ் அழகப்பெரும குறிப்பிட்டார். ඉංජිනේරුවරුන් 7 දෙනෙකු, වෛද්‍යවරුන් 2 දෙනෙකු, කලාකරුවන් 7 දෙනෙකු හා විදුහල්පතිවරුන්, අධ්‍යාපන අධ්‍යක්ෂකවරුන් ඇතුළු ගුරු සේවයේ නිරත 9 දෙනෙකු සහ මාධ්‍යවේදියෙකුද සඳහන් යටතේ තරඟ කරන බව අලහප්පෙරුම් මහතා සඳහන් කරයි. ஐக்கிய தேசிய கட்சியின் வேட்புமனுக்கள் நாளை தாக்கல் செய்யப்படும். வேட்புமனு பட்டியலில் கையொப்பம் வாங்குதல் இன்று சிறிகொத்தவில் இடம்பெற்றது. முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்களான ஸ்ரீலால் லக்திலக்கு, மைத்திரி குணரத்ன ஆகியோருக்கு இம்முறை வேட்புமனுக்கள் கிடைக்க மாட்டாது என்று கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஜேவிபியின் வேட்புமனுக்கள் நாளை அல்லது நாளை மறுதினம் கையளிக்கப்படும் என்று கட்சியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான அனுர திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கால்நடை வள மற்றும் கிராமிய சமூக அபிவிருத்தி அமைச்சினால் கொட்டக்கலை பிரதேச மக்களுக்கு கால்நடைகளும் பால் சேகரிப்பு உபகரணங்களும் வழங்கப்பட்டுள்ளன. இது தொடர்பான நிகழ்வு அமைச்சர் ஆறுமுகன் தொண்டமான் தலைமையில் கொட்டக்கலை விநாயகர் ஆலயத்தில் நடைபெற்றது. பிரஜாசக்தி நவசக்தி செயற்திட்டங்கள் இந்த உபகரணங்களும் கால்நடைகளும் வழங்கப்பட்டுள்ளன. இந்நிகழ்வில் முன்னாள் மத்திய மாகாண கல்வி அமைச்சர் அனுசியா சிவராஜா, இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் உபத்தலைவர் சிவராஜா, மத்திய மாகாண சபை உறுப்பினர் AP சக்திவேல், நுவரெலியா பிரதேச சபை தலைவர் சச்சிதானந்தன், அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் யுத்தம் மற்றும் இயற்கை அனர்த்தங்களினால் தமது இருப்பிடங்களை விட்டு வெளியேறிய அனைத்து மக்களும் தமது சொந்த இடங்களில் மீள குடியமர்த்தப்பட்டுள்ளனர். இவர்களுக்கான சகல வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டுள்ளதாக பிரதியமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன் தெரிவித்துள்ளார். மாவட்ட மீள்குடியேற்றம் தொடர்பான அரசு அதிகாரிகளுக்கு அமைச்சின் செயற்திட்டம் குறித்து விளக்கம் அளிக்கும் கூட்டம் ஒன்று மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது. அரசாங்க அதிபர் PSM சார்ல்ஸ் தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வின் போது பிரதியமைச்சர் இந்த விடயத்தை குறிப்பிட்டார். விளையாட்டுச் செய்திகள். இலங்கை மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி பங்களாதேஷின் அகமது சௌத்ரி மைதானத்தில் இன்று ஆரம்பமானது. முதலாவது இன்னிங்ஸில் துடுப்படுத்தாடும் இலங்கை அணி ஆட்ட முடிவில் 5 விக்கெட் இழப்பிற்கு 314 ஓட்டங்களை பெற்றிருந்தது. ஆரம்ப துடுப்பாட்டக்காரர்களான திமுத் கருணாரத்ன 31 ஓட்டங்களுக்கும், கௌசால் சில்வா 11 ஓட்டங்களுக்கும் ஆட்டமிழந்தனர். இதனையடுத்து மஹில ஜாவர்தன, குமார் சங்கக்கார ஆகியோர் 3வது விக்கெட்டில் 178 ஓட்டங்கள் தொடர்பை ஏற்படுத்தினார்கள். குமார் சங்கக்கார 160 ஓட்டங்களை பெற்றார். மஹில ஜாவர்தன 72 ஓட்டங்களை பெற்றார். ஷகீப் அல் ஹசன் 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். Maybe Sangakkara's 100. We'll have to wait and see. In fact, that is his 100. Well played, Kumar Sangakkara. His 34th 100 in Test cricket.
டயலாக் ரகர் லீக் போட்டித் தொடரில் CHNFC அணிக்கும் ஹம்மாந்தோட்டை ஷாக் அணிக்கும் இடையிலான போட்டியில் 39க்கு 34 என்ற புள்ளி வித்தியாசத்தில் CH அணி வெற்றி பெற்றது. குண்டறிதல் போட்டியில் சரீத் கப்பகொட்டுவர் இலங்கை சாதனையை நிலைநாட்டியுள்ளார். நியூயார்க் மெய்வனர் போட்டித் தொடரில் அவர் 17.43 மீட்டர் தூரத்திற்கு குண்டை எறிந்தார். இந்தியா, ஆஸ்திரேலியா மற்றும் இங்கிலாந்து ஆகிய நாடுகளுக்கு சர்வதேச கிரிக்கெட் துறையின் சகல அதிகாரங்களை கையெடுக்கும் சர்வதேச கிரிக்கெட் சம்மேளனத்தின் மறுசீரமைப்பு தொடர்பாக இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் நிலைப்பாடு தெரிவிக்கப்பட இருந்த போதிலும் அது முடிவு எதுவுமின்றி முற்று பெற்றது. இது சம்பந்தமாக நிறைவேற்று குழு கூட்டம் ஒன்று இடம்பெற வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சூப்பர் கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கர் பாரத ரத்னா விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளார். இதற்கான நிகழ்வு இந்திய ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி தலைமையில் இன்று புதுடில்லியில் இடம்பெற்றது. ரூபாயின் பிரதான செய்தியாளர். வணக்கம்.